என்னோட ஐடியில பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அண்ணாவ பத்தி 2 கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம தளபதி அண்ணா ஏன் பனையூர் ஆஃபீஸ் விட்டு வெளிய வர மாட்டேங்கிறாரு? ஏன் மக்கள வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு? எந்த பிரச்சனைக்கும் வர மாட்டேங்கிறாரு? அவருக்கு என்ன பயமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும், பிரஸ் மீட் ஏன் குடுக்க மாட்டேங்கிறாரு? அப்படிங்கிற கேள்வியும் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் நான் வந்து நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த ஃபோட்டோவ பாருங்களேன். இது நம்ம தளபதி அண்ணா வந்து 2011ல நேஷனல் மீடியாவுக்கு பிரஸ் மீட் குடுத்தாரு. ஸோ அப்பவே பண்ணியிருக்கோம் நாங்க. இப்போ ஒண்ணும் தெரியாம கிடையாது. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், எப்ப பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அவரு கரெக்ட்டா வருவாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வெளிய வர மாட்டீங்க, வெளிய வர மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம தளபதி அண்ணா பார்த்தீங்கன்னா, பரந்தூர் மக்கள் புதிய விமான நிலையம் வரக்கூடாதுன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அங்க பரந்தூர் மக்களுக்கு ஆதரவா போய் நிக்கிறதுக்கு நம்ம தளபதி அண்ணா போறாருங்க. ஸோ அதுக்கான பர்மிஷனுக்காக லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் 18, 19 அந்த தேதிகள்ல போற மாரி ஐடியா இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதையும் பேச மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு காரணத்த வச்சு மட்டம் தட்டி அத பண்ணல, இத பண்ணலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் இத பண்ணல, அத பண்ணலன்னு பேசிட்டு இதே தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி வீடியோ போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம தளபதி எனக்கு தெரியும். எப்போ வரணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு பொறாமைனால பேசுறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நம்ம பரந்தூர் மக்கள போய் நேர்ல பார்க்க போறாரு. பிரஸ் மீட்டும் குடுக்க தான் போறாரு. அதுக்கப்புறம் இந்த வாயெல்லாம் என்ன பேசுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம்.